சார் எல்லாருமே வந்து புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாரான மனநிலையில் இருக்கிறாங்க சார். நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த நம்பர்ஸ் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படிலாம் நகரும் இந்த 2026 1ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இந்த 2026 எப்படி நகரப்போகுது சார்? உங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாண்ட் ஆட்டு தான் பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. இந்த ஆண்டு நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அதேமாரி தொழிலில் உள்ளவங்களுக்கு பல ஆண்டுகளாக பல சிக்கலில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. அது ஈஸியாக அந்த சிக்கல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போயிடும். அதாவது பல முயற்சி பண்ணீங்க, அப்போல்லாம் போகலை, சிக்கல்லாம் தீரலை, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, தானாக விளைகிறோம். எப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது? ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அந்த வீடியோ முதல் ஃபோனே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நல்ல செய்தி கேட்பீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கிளாஸ் இருக்கும் தானே. மிடில் கிளாஸு, மிடில் அப்பர் கிளாஸு, ரிச்சி கிளாஸு, இப்படி நிறைய கிளாஸ் இருக்குது. ஆனால் மிடில் கிளாஸ் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்பர் கிளாஸுக்கு போவீங்க. என்னங்க இப்படி பெரிய நீங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க? நான் கொடுக்கல, உங்களுக்கு உங்கள் ஆண்டு அது கொடுக்க போகுது. இது உங்களுடைய ஆண்டு, உங்களுக்கான உண்டான ஆண்டு. இதுக்காகத்தான் ஜாக்பாட்டுன்னு சொன்னேன். சென்ற ஆண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லை பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டீங்க. சென்ற ஆண்டு உங்களை கொலை செஞ்சுருக்கோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த ஆண்டு கண்டிப்பாக அப்படியெல்லாம் அல்ல. ரியல் எஸ்டேட் 2/11/20 பிறந்தவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு அப்படி தூக்கி கொடுக்க போகுது. சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2/11/20 உள்ளவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைலாம் நிறைய வந்திருக்கும். சில வீட்டில் மனைவி கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, சில வீட்டில் கணவன் கோச்சிட்டு அவர் போயிருப்பார். இப்படியெல்லாம் சின்ன சின்ன மனத்தாங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் வந்து எதுவுமே பட வேண்டாம், எல்லாம் சரியாக போயிடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் இந்த புத்தாண்டு எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த தேதிகளுக்கு பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எல்லாருமே வந்து புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாரான மனநிலையில் இருக்கிறாங்க சார். எல்லோரும் வந்து ராசி பலன் பார்ப்பாங்க, இந்த வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த நம்பர்ஸ் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படிலாம் நகரும் இந்த 2026 அப்படின்றத தான் நம்ம வந்து தொடர்ந்து எல்லா எண்களுக்குமே கொடுக்க போகிறோம் சார். அதில் வந்து முதலாவதாக வந்து 1ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இந்த 2026 எப்படி நகரப்போகுது சார்? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டையும் வந்துட்டு இப்போ நடப்பாண்டு முடிவு தருவாயில் அடுத்த ஆண்டை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். அது உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான செயல்பாடுகள் தான். அது வரைக்கும் நம்ம யோசிப்போம். நவம்பர் மாதம் வரைக்கும் யோசிக்க மாட்டோம். டிசம்பர் வரும்போது அது டிசம்பர் செகண்ட் ஹாஃப் வரும்போது அந்த திங்கிங் வந்துடும். அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு எப்படி இருக்க போகுது, 2025 இப்படி இருந்துச்சு, அது எப்படி இருக்க போகுது, இப்படி தான் எல்லாத்துக்கும் பல யோசனைகள் இருக்கத்தான் போகுது. எதிர்பார்ப்புகள் அப்படியே கூடுதலாக நாளாக அது ஏறிக்கிட்டே இருக்கும். மனுஷனா எதிர்பார்ப்பு நியாயமானது தானே. ஆனால் இந்த 2026 ஆண்டு நீங்கள் சொன்னபடி 1/10/19/28 கொண்டவங்களுக்கு எப்படியாக இருக்க போகுது, என்ன மாதிரி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. எது வந்தாலும் 2025 ஆண்டை நாங்கள் பார்த்துட்டோம், 2026 பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாண்ட் ஆட்டு தான் பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு கரெக்டாக சொன்ன ஒரு 8 ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப போராடிட்டீங்க, ரொம்ப போராடிட்டீங்க. வெற்றிக்காக சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தீங்க. கொஞ்சம் தான் வருது, கொஞ்சம் தான் கிடைக்கிது. எப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு, எப்போ தான் எந்த வருஷம் தான் நமக்கு நடக்குமோ அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு
இந்த 1/10/19/28 பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஜாக்பாட்டு. என்ன விதமான ஜாக்பாட் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஜாக்பாட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஓகே பணம் வந்து கொட்டின்னு கொட்ட போகுது அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்ட போகுது? கண்டிப்பாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து மண் பொண்ணு கோல்டு, மண் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே வாங்கினாலும் என்னங்க இருக்குது? எந்த இடத்துல வாங்கினாலும் ப்ராப்பர்ட்டி தான். அது வேல்யூ கூட்டிகிட்டே தான் போகுது. நாம் இருக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல பக்கத்தில் தான் வாங்கணும்லாம் அப்படிலாம் கிடையாது. எங்கே வாங்கினாலும் யார் எந்த ஊரில் வாங்கினாலும் சரி ப்ராப்பர்ட்டினுடைய மதிப்பு கூட தான் போகுது. இந்த ஆண்டு நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அதுமாரி தொழிலில் உள்ளவங்களுக்கு பல ஆண்டுகளாக பல சிக்கலில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. அது ஈஸியாக அந்த சிக்கல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போயிடும். அதாவது பல முயற்சி பண்ணீங்க, அப்போல்லாம் போகலை, சிக்கல்லாம் தீரல, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, தானாக விளைகிறோம். எப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது? ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே அந்த வீடியோ முதல் ஃபோனே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நல்ல செய்தி கேட்பீங்க. ஏன்னா ஜாக்பாட் ஆண்டு உங்களுக்கு. அப்போ நல்ல செய்தி முதல் நாள் வந்தால் தானே அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக அது உண்டு. அதனால் அந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அள்ளி தான் கொடுக்க போகிறாரு. அது மட்டும்தானே நிறைய இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட கார் இருக்கும். கார் இருக்கிறவங்களுக்கு ஓகே. 2 வீலர் வச்சவங்களுக்கு கார் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல, ஆசை நியாயமானது தானே. இந்த ஆண்டு அது நடக்கும். கார் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு அடுத்த கனவு இருக்கும், பெரிய காராக வாங்கணும், இல்லை லக்ஸரி கார் வாங்கணும். இந்த ஆண்டு அது வாங்கியே தான் ஆகணும். இந்த 8 ஆண்டு நினச்சிருக்காதீங்க. 8 ஆண்டில் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இது புது அத்தியாயம். இது உங்கள் ஆண்டு. இந்த 2026ஆம் ஆண்டு 1/10/19/28 உங்கள் ஆண்டு இது. அடுத்து வீடு. சின்ன வீட்டில் இருப்பீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பீங்க, ஆனால் பெரிய வீடு கட்டுவீங்க. உங்கள் கனவு வீடுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. அதை வந்து உங்களால் செயல்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க. அந்த கனவு வீடு இந்த ஆண்டை நீங்கள் செய்ய போடுவீங்க. அதுமாரி பெரிய தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராகிடுவீங்க. அடுத்து ரொம்ப வருஷமாங்க உங்கள் குடும்ப சொத்து வரணும், இதோ வருது, அந்த வருது, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, அவங்க ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, இவங்க எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, எல்லாம் தானே வேலைக்கு போயிடுவாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியல. அவங்களாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, இந்த உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்கன்றாங்க. என்னடா இத்தனை வருஷம் நான் போராடினேன், அப்போல்லாம் மாட்டேன்றீங்க. ஒன்றுமே நான் இப்போ செய்யலை. அதான் முதல்ல சொல்லிட்டேன், இது உங்கள் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆண்டு, உங்களுக்காக பிறக்கப்பட்ட ஆண்டு. அது முடியுது. அதோட இன்னொன்று, இதுக்கு தான் ஜாக்பாட். இது வரைக்கும் ஜாக்பாட்டாக சொன்னேன். இன்னும் அடுத்த ஜாக்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு கிளாஸ் இருக்கும் தானே. மிடில் கிளாஸு, மிடில் அப்பர் கிளாஸு, ரிச்சி கிளாஸு, இப்படி நிறைய கிளாஸ் இருக்குது. ஆனால் மிடில் கிளாஸ் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்பர் கிளாஸுக்கு போவீங்க. என்னங்க இப்படி பெரிய நீங்களும் அள்ளி கொடுக்குறீங்க, நான் கொடுக்கல உங்களுக்கு. உங்கள் ஆண்டு அது கொடுக்க போகுது. இது உங்களுடைய ஆண்டு, உங்களுக்கான உண்டான ஆண்டு. இதுக்காகத்தான் ஜாக்பாட்டுன்னு சொன்னேன். அப்போது மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு 1/10/19/28 உள்ளவங்களுக்கு ஜாக்பாட் ஆண்டு அள்ளி கொடுக்க போகிறது. காத்திருங்கள். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அந்த பாசிட்டிவ் காண்ட உண்டான உங்களுக்கு தேடி ஃபோன் கால் மூலியமாகவும் செயல்பாடுகள் மூலியமாக நடக்கப் போகிறது. கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் ஆண்டாக நடக்கப் போகிறது. கண்டிப்பாக 1ஆம் தேதியில் பிறந்த எல்லாருக்கும் வந்து நிம்மதி பெருமூச்சோடு சேர்த்து சந்தோஷமும் கொடுக்க போகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக 2ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது 2026 எப்படி மாற்றி அமைக்க போகுது சார்? கண்டிப்பாக உண்டு. 1/10/19 உள்ளவங்களுக்கு ஜாக்பாட் ஆண்டு அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். 2/11/2029 கண்டிப்பாக உங்களுக்கு மினி ஜாக்பாட்டு தான், கிள்ளி கொடுக்க போகிறது. என்னங்க அள்ளி கிள்ளின்னு ரைமிங்காக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ளே ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது உள்ள. என்னென்னலாம் என்ன
ஜாக்பாட்டுன்றீங்க, அப்புறம் மினி ஜாக்பாட்டுன்றீங்க. ஆமாம், 1ஆம் தேதிக்கு அள்ளி கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க, கிள்ளி கொடுக்குன்னா அப்போ வந்து ஒரு ஓரளவுக்கான மீடியமான ஒரு பலன்கள் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இல்லையா சார் எங்களுக்கு? அதாவது நீங்கள் தோக்க மாட்டீங்க. உங்களுக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் அது உண்மை. 2025ஆம் ஆண்டு, அதான் சென்ற ஆண்டு 2025 சென்ற ஆண்டு, அப்போ தான் 2026க்கு வந்துட்டுமே, நம்ம தான் நகர்ந்துட்டுமே. அப்போ 2025 சென்ற ஆண்டு தானே வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. கொஞ்சம்னா என்னது, ரொம்ப, அதாவது குறிப்பாக ரியல் எஸ்டேட் உள்ளவங்க ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பை இன்ச்சா இன்ச்சாக நகர்த்தி எடுத்துகிட்டு வருவீங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷிங்கில் முடிய போகுது. அப்பா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுனாக்கா ஒரு பெரிய அமௌண்ட்டு வரப்போகுது, லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு அதில் பல கனவோடு இருந்திருப்பீங்க, பல பிரச்சனைகளோடு இருந்திருப்பீங்க, பல கமிட்மெண்ட்டோடு இருந்திருப்பீங்க. அந்த காசு வந்ததுனாக்கா நம்ம எல்லாத்தையும் ரிலீவ் ஆயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த சென்ற ஆண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இல்லை, பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டீங்க. சென்ற ஆண்டு உங்களை ரொம்பவும் அது உங்களை நிலைக்குலைய செஞ்சுருக்கோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த ஆண்டு கண்டிப்பாக அப்படியெல்லாம் அல்ல. ரியல் எஸ்டேட் 2/11/2029 பிறந்தவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு அப்படி தூக்கி கொடுக்க போகுது. சரிங்க, நீங்கள் கிள்ளி கொடுக்க போகுதுன்னு ஒரு இக்கு வச்சு பேசுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் அதை காத்துக்கிட்டு, ஏன்னா அந்த ஆன்சருக்கு தான் நாங்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போ எதுலலாம் குறைச்சி கொடுக்க போகுது அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்ததோ அதான் முதல்ல அது ஜாக்பாட்டு. உங்களுக்கு மினி ஜாக்பாட்டு சொன்னதுக்கு உங்களுக்கு 33% தாங்க கிடைக்குது. ஆமாங்க, ஒன்றுமே கிடைக்கல. 33 பெரிய தொகை தானே. சென்ற ஆண்டு 2029 ஆண்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலிங்க. ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப கடின உழைப்பு, அலைஞ்சிங்க. எதுக்கு? ஃபேமிலி ரன் பண்ணணுங்க. கமிட்மெண்ட்டு 1008 கமிட்மெண்ட்டுங்க. அதை நம்பி எவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்தீங்க. அந்த ரியல் எஸ்டேட் உள்ளவங்க கொடி கட்டி பறக்க போகிறீங்க. 33% வரட்டுங்க. வெறுங்கையை வீசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு 33 சின்ன தொகை இல்லை, அதுவே பெரிய தொகை. அது மட்டும்தான் கிடைச்சதா? அது மட்டும்தான் நடக்க போகுதா? வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லையா? நல்லாவே நடக்கும். சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2/11/20 உள்ளவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைலாம் நிறைய வந்திருக்கும். சில வீட்டில் மனைவி கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, சில வீட்டில் கணவன் கோச்சிட்டு அவர் போயிருப்பார். இப்படியெல்லாம் சின்ன சின்ன மனத்தாங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் வந்து எதுவுமே பட வேண்டாம், எல்லாம் சரியாக போயிடும். நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறது? 1ஆம் தேதி தெரிஞ்சிருங்க. நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? ஃபோன் வருதா இல்லையான்னு பாருங்கள். நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, ஐயா நீங்கள் எல்லாம் 1ஆம் தேதி உடஞ்சி சொல்லிவிட்டு எங்களுக்கு வரலைன்னா 2ஆம் தேதி கூப்பிடுங்க. கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நடக்கணும் தான் ஆசை, உங்களுக்கு நடக்கணும் தான் நான் ப்ரே பண்ணுறேன். அது நடந்தே தான் ஆகணும். ஏன்னா அந்த எண்கள் மட்டும் எப்போவுமே மிஸ் ஆகவே ஆகாது, கேல்குலேஷன் மிஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒரு இடத்துல இருந்து போடுற கணக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அதே கணக்கு தான். ஏன்னா கணக்கு எப்பவுமே தப்பாகாது. ஏன்னா ஜாதகம் கூட மாறும், எண்கணிதம் மாறாது. ஏன்னா எண்கணிதங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், அது நம்பர் வந்து கணக்கு போடுறது. ஒரு காலம் அது வந்து தப்பாகவே போகாது. இங்கே இந்தியாவிலேருந்து கணக்கு போட்டாலும் அதான், லண்டனில் போய் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா கணக்கு போட்டாலும் ஒரே கணக்கு தான். அதில் கூட மிஸ் ஆகும், இதில் மிஸ்ஸே ஆகாது, ஆனதில்லை, ஆகவும் ஆகாது. அடுத்து இது மட்டும்தான் இருக்குது, தீர்ந்து விடுமா? இன்னும் என்னென்ன 2ஆம் தேதிக்கான கூட்டியல்கள்? 2ஆம் தேதிக்கு ஆமாம், அப்படின்னு இல்லை. 2ஆம் தேதி 1ஆம் தேதிக்கு எவ்வளோ விஷயம் சொன்னோம், 2ஆம் தேதிக்கு சொல்லாமல் இருப்போம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் உள்ளவங்களுக்கு தான் கொடி கட்டி பார்க்க போகிறாங்க. அடுத்து உங்களுக்குள்ள சில இதெல்லாம் ஆசைகள் இல்லாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போச்சு. அது சென்ற ஆண்டு வந்து ரொம்ப தான் தள்ளி போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, தானாக கூடி வரும், தானாக திருமணம் நடக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருமணம் மட்டும்தானே நடந்துச்சு. அடுத்தது தொழில் பண்ணலான்ட்டு போன வருஷம் ரொம்ப முயற்சி பண்ணிங்க, பல ஆண்டாக முயற்சி பண்ணிங்க. போன வருஷம் தானே முயற்சி பண்ணிங்க, ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டு பண்ணவே முடியல, அப்படியே தன்னால் சுற்றிக்கிட்டு வந்தீங்க. இந்த வருஷம் தொழிலில் துவங்கி உட்காந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் எனக்கு வேணும். ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணணும் இல்லையா? என்ன நம்ம பேசுகிறத பேசும்போது நிறைய கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். செயல்பாடுக்குன்னு ஒன்று வரணும், அதுக்கு உண்டான சூழ்நிலை நமக்கு கொடுக்கணும். அது ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கும், அது கொடுக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கிறலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே,
இந்த 2026 எப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்டு பிறக்க போகுதுனாக்கா அந்த ஆண்டுக்குள்ளே காம்ப்ளிகேட்டடாகவே உள்ள எண்கள் உள்ளே இருக்கக்கூடாது. அந்த ஆண்டுக்குள்ளே அந்த எண்களுக்குள்ளே ஒன்று கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடாது. அந்த எண்ணுக்குள்ளேயே ஆப்போசிட் எண் இருக்கக்கூடாது. 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினா 10 10 ஒரு 1. இங்கே எங்கேயுமே கான்ட்ரவர்சியாக உள்ள எண்கள் அல்ல. எல்லாம் நட்பு எண்ணு. எப்படி இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே ஒரு டேட்டு உங்கள் வருஷத்தில் தான் மெயினாக ரோல் பண்ணணும் எல்லாத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்து வருஷத்தில் உள்ள எண்ணு சொல்கிறேன் பாருங்கள். 1998ன்னு வைங்களேன். 1998 1998 இப்போ நடப்பு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ 1 9 9 அங்கே ஒரு 8 உட்காந்துருச்சு. அந்த எண்ணோட அந்த எண்ணு வந்து 9 8 இருக்கும்போது அது கனெக்ட் ஆகுதானாக்கா கொஞ்சம் இடிக்கும். அந்த ஆண்டு எப்படி இடிக்குதோ அப்படி இடிக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாவே அது அவங்களுக்குள்ளே இதாகும். அந்த ஆண்டு பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி 2026 2 2 6 1 சிக்கலே வராது. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தான் கணக்கு போடணும். அதனால் 2026 சுபிட்சமான ஆண்டாக அமையப் போகிறது. இப்படி தான் பார்க்கணும். ஒரு ஆண்டை வந்துட்டு பார்க்கும்போது கால்குலேட் பண்ணி வரும்போது எல்லாம் சரியாக வருது. சந்தோஷமாக இருப்பீர்கள். குறிப்பாக 2/11/2029 கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டு சுபிட்சகரமாகவே நடக்கும், முடியும். கண்டிப்பாக எதிர்பார்கள், நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக சார். இந்த புத்தாண்டு வந்து 1 கூட்டு எண்கள் 2 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எண்களுக்கான பதிவுகளை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.